கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. அப்போது குணமாக்கக்கூடிய அதே போல் அழிவுக்கு தப்புவிக்கக்கூடியதான ஒரு வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்று இந்த சங்கீதங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார் என்று. அப்போது அந்த வசனத்தில் தான் வியாதிக்குண்டான ஒரு தீர்வு, வியாதியை வியாதியை அதனுடைய வேரிலிருந்து பிடுங்கி எறியக்கூடியதான வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களிலே வியாதியை நம் வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறதை எல்லாம் அறிவோம். அருமையானவர்களே, மருத்துவம் எத்தனையோ விதங்களிலே மனிதனுக்கு உதவியாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியும். ஆனாலும் அதை காட்டிலும் மேலானது எதுனா கர்த்தருடைய வார்த்தை தான். ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் அழிவே இல்லாத ஒரு வல்லமை இருக்குது. எந்த காலத்திலும் வார்த்தைக்கு அழிவே கிடையாது. அப்போ அழிவே இல்லாத ஒன்று தான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மேலே நாம் விசுவாசம் வைப்போமே, அவருடைய தழும்புகளால் நான் என்னை சுகமாயிட்டேன், எனக்கு வியாதி இல்லை என்று சொல்லி அவருடைய வசனத்தை சொல்லுவோமே, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பார்க்கிறோம். அந்த வியாதியை பார்த்து நாம் கடிந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். சொல்ல 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 நிச்சயமாக விடுதலையாகும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன். எத்தனையோ பேத்துக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அவர்களும் சுகம் அடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை எந்த விதத்திலும் சாதாரணமாக நினைக்கவே வேண்டாம். அது நிச்சயமாக அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆகவே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. சொல்லி சொல்லி சொல்லியே நாம் வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும். ஆகவே வியாதி வந்துருச்சே என்று சொல்லி சோர்ந்து போய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றும், என்னை தைரியப்படுத்தும், எனக்கு சுகத்தை உண்டாக்கும் என்றதான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டுமே. நிச்சயமாக நீங்கள் சுகம் அடைவீர்கள். நிச்சயமாக அநேகருக்கு நீங்கள் சுகத்தை கொடுப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. ஆகவே அவ்வளவு வல்லமை பொருந்தி வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு நாளும் சுகத்தின் மேல் சுகமடைந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ்வோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வியாதியோடு இருக்கிற மனிதனை பார்த்து கண்டும் காணாமல் போகிற சாதாரண மனுஷனாக இல்லாமல் வியாதியஸ்தனுக்கு உம்முடைய வசனத்தை நீர் அனுப்பி அந்த மனிதனை சுகமாக்கிறீரப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க யார் எப்பேற்பட்ட வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தால் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க வியாதிகள் முற்றிலும் அழிவதாக, அவங்களுடைய சரீரத்தை விட்டு வியாதிகள் விலகி போவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய தெய்வீக வல்லமை வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு பரிபூர்ண சுகத்தை கர்த்தாவே பிள்ளைகள் பெற்று விடுதலை வாழ்வு வாழ்வார்களாக. மகிழ்ச்சி சந்தோஷம் அவருடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், குடும்பத்தில் உண்டாவதாக. கர்த்தாவே, எங்கள் வேண்டுதலை கேட்டு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு வந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.